ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் மான்சேஷனில் ஒரு நியூ ஃபியூச்சர் ரொம்ப நாளாக இதையே சொல்லிகிட்ருக்கேன். கொஞ்சம் ஓல்டான ஃபியூச்சர் தான், பட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஏர்னிங் பொட்டன்ஷியல் அதிகமாக உள்ள ஒரு ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஃபியூச்சர் சொல்கிறேன்னு தெரியும். இப்போ ரீசெண்ட் வீடியோஸில் சொல்லி கொடுக்கக்கூடிய அதே அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஆப்ஷன் தான். ஸோ அதில் உள்ள அந்த கலெக்ஷன் அண்ட் டேக் ப்ராடக்ட் இந்த ஆப்ஷன் ரிலேட்டடாக தான் இந்த ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் பர்டிகுலராக எதுலன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலெக்ஷன் டேக் ப்ராடக்ட் சொன்னேன் இல்லையா, இதில் பர்டிகுலராக அந்த டேக் ப்ராடக்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா ரீசன்ட் வீடியோஸில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் டேக் பண்ண ப்ராடக்ட்ஸை வந்து செக் பண்ணி பார்த்துருந்துருக்கலாம். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணும்போது நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி ரிமூவ்டுன்னு இருந்திருக்கலாம். இது எதுவும் இஷ்யூவா, இது எதனால் வருது, இது ஒரு வேளை அந்த அது வந்து அவைலபிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு வேளை இந்த மாதிரி காட்டுதா, இல்லைனா வேறு எதுவும் காரணம் இருக்கா, இந்த மாதிரி ரிமூவ்டுன்னு காட்டுறது நம்மளுடைய சேனலுக்கு ஃப்யூச்சரில் எதுவும் இஷ்யூவை ஏற்படுத்துமா, இல்லைனா இந்த பர்டிகுலர் ஃப்யூச்சரில் ஏதாவது இஷ்யூவை ஏற்படுத்துமா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலையும் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய வீடியோவில் நீங்கள் மென்ஷன் பண்ணாத, நீங்கள் ஃபீச்சர் பண்ணாத எந்த ப்ராடக்ட்ஸையும் வந்து டேக் ப்ராடக்ட்ஸில் அதிகமாக கொடுக்காதீங்க. புரியுது, அதிலேருந்து ஏர்ன் பண்ணலாம், நல்லது தானே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் இது வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நிறைய யூஸ் பண்ணி அதில் ஏதாவது கமிஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வியூவர் எக்ஸ்பீரியன்ஸே பாதிக்கிற மாதிரியும், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு இரலவெண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராடக்ட்ஸையும் டேக் பண்ணி விட்றாங்க. ஸோ அது ஒரு இஷ்யூவாக இருக்கிறதுனால இதில் இந்த ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. எஸ், இது சிவியரான இஷ்யூ தான். ஸோ கண்டிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க மக்களே. இந்த ஒரு பர்டிகுலர் டேக் ப்ராடக்ட் ஆப்ஷனில் நீங்கள் ரிமூவ் ஆப்ஷனை செக் பண்ணி அதில் வந்து வியூ பண்ணாலும் உங்களுக்கு டேரெக்டாக அந்த வெப்பேஜ்குள்ளே போகலாம். அதாவது அந்த டேக் ப்ராடக்ட்கான பாலிசி கைட்லைன்ஸ்குள்ளே போகலாம். ஸோ அதில் பர்டிகுலராக மீட்டிங் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. ஸோ இதை கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான் உங்களால் இந்த ஃபியூச்சரில் கண்டினியூவாக ஏர்ன் பண்ண முடியும். இல்லைனா ரெவென்யூ ரெகுலராக வரக்கூடியதில் ஒரு ட்ராபேக் இருக்கலாம். அப்படி இல்லாமல் இந்த டேக் ப்ராடக்ட் ஆப்ஷனே ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு, அதாவது ஓவரால் அந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமே ஆக்சஸ் பண்ண முடியாமல் போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா யாரும் பதற வேணாம். அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை சொல்கிறேன். அதாவது உங்களுடைய வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஃபீச்சர் பண்ணுற விஷயங்கள் உங்களுடைய வீடியோக்கு ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும், சம்மந்தமாக இருக்கக்கூடிய அந்த வீடியோக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை மட்டும் மேக்ஸிமம் டேக் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணலாம் கிரியேட்டர்ஸ் வந்து அப்படிங்கிற மாதிரியும், இரலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை கொடுக்குறீங்கன்னா அது யூடியூப் தரப்பில் ரிவ்யூக்கு போய் ரிவ்யூவில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரிமூவ் செய்யப்படும். ஸோ அது வந்து ஆடியன்ஸ்க்கு ஷோ பண்ணப்படாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதை கண்டினியூவாக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா கண்டினியூவாக அது ரிமூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். பட் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இதை வந்து ஏர்னிங்ஸ்னு சொல்லிட்டு அந்த அஃபிலியேட்டுக்காகவே ஓடுற மாதிரி இதை வடிவமைச்சிட்டிங்க. லைக் வியூவர் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இன்ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருதுன்னா உங்களுக்கு அஃபிலியேட் ப்ரோக்ராமுடைய ஆக்சஸ் வந்து லாஸ் ஆகும். ஸோ அதையே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யூ மே லாஸ் த அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஆக்சஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் விஷயம் இருக்குது. ஸோ இதை கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கோங்க. அமேசான் அஃபிலியேட் ப்ரோக்ராம், அதுக்கடுத்தது ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் ப்ரோக்ராம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா நீங்கள் அதை கண்டினியூஸாக நிறைய வீடியோஸில் யூஸ் பண்ணுவீங்க. அதையும் கூட நான் வந்து தவிர்க்க தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லேயும் கொடுக்கணுங்கிறது கிடையாது. பர்டிகுலராக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில ப்ராடக்ட்ஸினுடைய லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறதுங்கிறது ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக தான் இருக்கும். பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸை கொடுக்குறீங்க. அண்ட் ரீசெண்டாக நான் கூட அந்த மிஸ்டேக் பண்ணேன். பட் இப்போ வந்து நான் வந்து மேக்ஸிமம் அதை ரெக்டிஃபை பண்ணிட்டேன். பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் அது ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு. ஸோ மற்ற வெப்சைட்ஸாக இருக்கட்டும், முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் இந்த மாதிரி ஒரு பாலிசி கைட்லைன்ஸ் கொடுக்குறப்போ அதை கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ கண்டிப்பாக ரெலவெண்ட்டாக உள்ள ப்ராடக்ட்ஸை வந்து உங்களுடைய வீடியோவில் வந்து ஃபீச்சர் பண்ணுங்கள். ஸோ டேக் ப்ராடக்ட்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆப்ஷன்லேயும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் லிமிட் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலிமா ப்ரொமோட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டயத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ரிமூவ் ஆகிருந்துருக்கலாம். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வீடியோக்கு நீங்கள் வந்து எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லலாம் ப்ரோ செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அதுவும் கரெக்டாக இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்லேயும் ஃபீச்சர் பண்ணுற மாதிரியான விஷயங்களையும் அவங்க செக் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஒரு வேளை ரிவ்யூவில் போகிறப்போ அது ரிமூவ் ஆக தான் செய்யும். ஸோ மேக்ஸிமம்
உங்களுக்கு ஃபீச்சர் பண்ணுற மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணுறீங்க, இல்லைனா ஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணுறீங்க வியூவர்ஸ்க்கு, அந்த மாதிரி விஷயங்கள் இல்லை வீடியோக்கு ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய, இப்போ நான் டிஷர்ட் போட்டிருக்கேன், இந்த யூடியூப் டிஷர்ட்டை வந்து நான் வந்து வீடியோவில் டேக் பண்ணி விட்டோம்னா அது ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பண்ணுங்கள். பேக்ரவுண்டு, அதுக்கடுத்தது க்ரீன் ஸ்க்ரீனு, அதுக்கடுத்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கலாம். அதுலேயும் சில டைம் ரிவ்யூக்கு போகிறப்போ கேன்சல் ஆகலாம், அதாவது ரிமூவ் செய்யப்படலாம். ஏன்னா இப்போ எல்லாமே ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்க்கு போயிடுச்சு. அதுதான் அந்த மீட்டிங் கைட்லைன்ஸை நான் அவங்கக்கிட்ட வந்து ஷோ பண்ணேன். ஸோ எல்லாமே ரிவ்யூக்கு போகிறப்போ கண்டிப்பாக அவங்க செக் பண்ணி பார்த்து சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெலவெண்ட்டாக இருந்தாலுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ கண்டினியூவாக இந்த மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா யூ மே லாஸ்ட் த அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஆப்ஷன் சொல்கிறப்போ கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. பட் எனிவேஸ் இது சம்மந்தப்பட்ட அவேராக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து ப்ராடக்ட் வந்து இல்லை, இப்போ அவைலபிலிட்டி இல்லை, அந்த ப்ராடக்ட் செக்ஷன் செல்லர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன். மக்களே, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய பர்டிகுலர் வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 2 ப்ராடக்ட் நான் வந்து டேக் பண்ணியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் வந்து ட்ரைபேட் அண்ட் மைக்கு வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து ட்ரைபேட் மட்டும் தான் இருக்குது. ஸோ மைக் எங்கேன்னு கேட்டால் மேலே வந்து அந்த இன்டிமேஷன் இருக்குது பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஒன் டேக்டு ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட், இட் மே ஹேவ் பீன் டெலிட்டட் பை செல்லர் ஆர் எக்ஸ்பயர்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஒரு ப்ராடக்ட் ஜஸ்ட் எக்ஸ்பயர் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைனா செல்லர் தரப்பில் நம்ம டேக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த செல்லர் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணியிருந்திருக்கலாம், டெலிட் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத அவங்க வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வந்து செல்லர் தரப்பில் ரிமூவ் செய்யப்பட்டிருந்து டெலிட் செய்யப்பட்டிருந்ததுன்னா நமக்கு ஷோ பண்ணக்கூடியது. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கான ரீசன் வந்து அந்த பாலிசி கைட்லைன்ஸ் படி ரெலவெண்ட்டாக இல்லை வீடியோவுக்கு அப்படிங்கிற காரணத்தினால தான் அந்த மாதிரி ரிமூவ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுதுங்கிறது இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுது. நமக்கு இது மேஜராக ஷோ பண்ணக்கூடியதுக்கான ரீசன் அந்த மீட்டிங் கைட்லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரெலவெண்ட்டாக இருக்கிற விஷயங்களை தவிர்த்து மற்றது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறது. ரிமூவ் ஆகுதுன்னா அது ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணாலும் சரி, ரிமூவ் பண்ணாமல் நீங்கள் அப்படியே விட்டாலும் சரி, அது வியூவர்ஸ்க்கு ஷோ பண்ண போகிறதில்ல. பட் எனக்கு தெரிஞ்சு நான் ரிமூவ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது சரியாக பிடிக்கல, அந்த ஒரு விஷயம் ரிமூவ்டுன்னு சொல்லிட்டு ஷோ பண்ணுறது எல்லாமே. ஸோ அதனால் ஜஸ்ட் நான் அதை வந்து ரிமூவ் பண்ணி விட்றேன். ஸோ நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. வியூவர்ஸ்க்கு மற்றபடி அது எந்த விதமும் ரிமூவ் ஆனது வந்து ஷோ பண்ணாது. ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடியது எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்குன்னா அதில் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கும், அதனால தான் அதை ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தட்ஸ் இட் மக்களே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. டேக் ப்ராடக்ட்டில் ரிமூவ் ஆப்ஷன் வருதுன்னா கண்டிப்பாக அது ஒரு லேர்னிங்காக எடுத்துக்கோங்க. கண்டினியூவாக இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஃபீச்சர் பண்ணாத, உங்களுடைய சேனலுக்கு சம்மந்தம் இல்லாத, உங்களுடைய கண்டென்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ப்ராடக்ட்ஸை டேக் பண்ணாதீங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை ப்ராப்பராக எப்படி யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அப்படி யூட்டிலைஸ் பண்ணி கண்டிப்பாக ஏர்ன் பண்ணுங்கள். இது பெட்டர் ஃபியூச்சராக இருக்குது, நல்ல ஏர்னிங்ஸ் வந்து வரும். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை செக் பண்ணுறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுடைய ப்ராடக்ட்ஸை செக் பண்ணிட்டு இன்னொரு ப்ராடக்ட்டை போய் பை பண்ணுறாங்கனாலும் அந்த இதுலேருந்து ஒரு செட் ஆஃப் கமிஷன் உங்களுக்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்கும். சைட்டுக்கு சைட் மாறி இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் அஃபிலியேட் ப்ரோக்ராம் கிளிக் பண்ணிட்டு அவங்க வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரே சைட்டில் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட லிங்கை கிளிக் பண்ணி ஒரு க்ரியேட்டர்கிட்ட இருந்து போகிறாங்கன்னா வேறு ஏதாவது ப்ராடக்ட்டுக்கு பை பண்ணுறாங்கனாலும் அந்த க்ரியேட்டருக்கு அஃபிலியேட் ப்ரோக்ராமுக்கான அந்த கமிஷன் ஷேர் போகலாம். ஸோ தட்ஸ் இட் மக்களே. ஏன்னா அவங்க போகிறதுக்கு அது ஒரு ரீசனாக இருக்கிறதுனால அவங்க வந்து அந்த கமிஷன் ஷேர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பெட்டர் ஏர்னிங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? இதை தான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த வீடியோலையும் நான் வந்து ஜஸ்ட்டு இந்த டிஷர்ட்டை வந்து போட்டு வச்சுருக்கேன். இந்த டிஷர்ட்னா கஸ்டமைஸ்டு நம்ம பண்ணுற மாதிரி. இது வந்து பெருசாக ரெக்கமெண்டட் கிடையாது. பட் எனக்கு யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அதனால் நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணேன். மற்றபடி இது வந்து சஜஸ்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஒரே ஒரு வீடியோ ரொம்ப நாளாக இதை வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஜஸ்ட்டு டேக் பண்ணிவிட்ருக்கேன். ஓகேவா? ஸோ மற்றபடி எதுவும் நினச்சிக்காங்க. ஸோ தட்ஸ் இட் மகளே. வீடியோவில் தான் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாலே கன்செப்ட் பண்ணி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கண்டினியூஸாக நிறைய கண்டென்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன்டாக இருங்க மக்களே. பாய், லவ் யூ.